ஓம் கணேசாய நமக. ஓம் விநாயகர் மீடியா. ஓம் கணபதையே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று 22/8/2026 பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இரவு 7:30 மணி முதல் 9 மணி வரை. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சிம்ம லக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 34 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:05க்கு. திதி இன்று அதிகாலை 1:37 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:15 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று காலை 8:27 வரை வைத்திருதி, பின்பு விஸ்கம்பம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:04 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். கரணம் இன்று அதிகாலை 1:37 வரை கௌளவம், பின்பு பிற்பகல் 2:36 மணி வரை தைத்துளம், பின்பு கரசை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு இன்று மாலை 5:15 வரை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், திருமோகூர் ஸ்ரீ காலமேக பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. அப்போ சனிக்கிழமையில் ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் இதெல்லாம் பெருகணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருங்க. சனி பகவானை வணங்குங்க. நாம் கடவுளுக்கு விரதம் இருப்பது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மட்டும்தாங்க. அப்போ செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிக மிக ஒரு அவசியமானதுங்க. அப்போ இதை அனைத்துமே பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிக நல்லதுங்க. மற்ற விரதங்களை காட்டிலும் இந்த சனிக்கிழமை விரதத்துக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்குங்க. அப்போ நவக்கிரகங்களில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று அழைக்கிறோங்க. அவரது ஆதிக்கத்தை பொறுத்து ஆயுள் காலம் எல்லாம் அமையுங்க. பாகுபாடு இல்லாத தர்மவான், நீதிமான் என்று சனீஸ்வர பகவானை நம்ம சொல்லலாமுங்க. அப்போ ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலத்திற்கேற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகரானவர் எவருமே இல்லைங்க. சனிக்கு நிகரானவர் சனி பகவான் தாங்க. அப்போ சனி பகவான் யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டாருங்க. பல காரியங்களை கண் இமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்தவருங்க. அப்போ சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்கள் ஏதேனும் ஒன்றில் சனி பகவானுக்கு விரதத்தை நீங்கள் தொடங்கி 21 சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. சனி பகவானுடைய வாகனம் காகம் என்பது அனைவருக்குமே தெரியுங்க. அதனால் தினமும் அல்லது சனிக்கிழமை மட்டுமாவது காகத்திற்கு உணவு படைப்பவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிகளுடன் சனி பகவானுடைய ஆசிகளையும் பெற்றுத்தரும் என்பது உறுதிங்க. அப்போ இயற்கையிலேயே அசுப கிரகமான சனி கிரகத்தினுடைய 3, 7, 10ஆம் பார்வை பொதுவாகவே அசுபத்தையே ஏற்படுத்தும் என்பதால் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று தரிசிப்பதை தவிர்க்கிறார்கள்ங்க. அப்போ சனி பகவானுடைய புராண கதை என்ன சொல்லுது அப்படின்னு நவக்கிரகங்களை தனது கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தவர் தான் இலங்கை வேந்தன் ராவணன்ங்க. அப்போ இவன் சூரியன், சந்திரன்
செவ்வாய் முதலான 9 கிரகங்களையுமே தனது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் படுக்க வைத்து அவர்களுடைய மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்து கொண்டு அரியணை ஏறும் இறங்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாங்க. இதற்காக நவக்கிரகங்கள் 9 பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று படிக்கட்டுகளாக வரிசையாக மேல் நோக்கி படுக்க வைக்கப்பட்டிருந்ததுங்க. ஆனால் சனிக்கிரகம் மட்டும் தனது பார்வைப்படாமல் கெடுதல் விளையும், பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ் நோக்கி குப்புறப்படுத்து கொண்டிருந்தாருங்க. அப்போ ராவணனுடைய கொடுமைகளுக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதர் பார்த்தீங்கன்னா ராவணன் சபைக்கு வருகிறாருங்க. அங்கே ராவணன் நவக்கிரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனிக்கிறாருங்க. அப்போது ராவணனிடம் நாரதர், ராவணா, உனது கட்டளையை மதித்து இந்த நவக்கிரகங்கள் அனைவரும் மேல் நோக்கி படிகளில் படுத்திருக்கிறார்கள். ஆனால் சனிக்கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ் நோக்கி படுத்திருக்கிறார், பார்த்தாயா என்று கூற ராவணனும் சனிக்கிரகத்தை மேல் நோக்கி படுக்க சொல்கிறாருங்க. ஆனால் தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனிக்கிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்காததால் சனிக்கிரகமும் படிக்கட்டில் மேல் நோக்கியபடி திரும்பி படுத்ததுங்க. அப்போ ராவணன் தனது காலால் சனிக்கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் சனிக்கிரகத்தினுடைய கொடூரமான பார்வை ராவணன் மீது விழுகிறதுங்க. அப்பொழுது முதல் ராவணனுக்கு 7:30 ஆரம்பித்ததுங்க. அதன் பின்பு சில காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ராமனுடைய கையால் வீழ்த்தப்பட்டு மடிகிறார் ராவணனுங்க. அப்போ நாரதரும் தான் வந்த வேலை முடிந்தது என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்படுகிறாருங்க. அப்போ புராணத்தில் கூறப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை நம் மீது விழாமல் இருப்பதே மிக சிறந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுங்க. அப்போ சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் பழக்கம் சுற்றக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளில் இரு பக்கங்களில் நின்று வழிபடலாமுங்க. இவ்வாறு நீங்கள் வழிபட்டீங்கன்னா சனி பகவானுடைய கெடுதல்கள் பார்வைகளிலிருந்து நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாதுங்க. 7:30 சனி, பாதச்சனி, சென்மச்சனி, அஷ்டமச்சனி இதெல்லாம் நடைபெற்றால் கூட பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு 27 தடவை நீங்கள் சுற்றி வந்து எள் விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய தாக்கம் உங்களுக்கு குறைந்த ஆபத்துக்கள் எல்லாம் விலகும் என்பது ஐதீகம்ங்க. அப்போ எப்படி நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்க. அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட்டு பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டுங்க. சனி பகவானுடைய அம்சம் கொண்ட திருப்பதி, திருமலை, வெங்கடாச்சலபதியினுடைய படத்திற்கு வாசமுள்ள பூக்களை எல்லாம் சுட்டி அதே போல் புது நீல நிற துணியை வைத்து எள் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டுங்க. அப்போ விரதம் மேற்கொள்பவர்கள் நீல நிற உடைகளை அணிவது மிகவும் சிறப்புங்க. மேலும் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் எல்லாம் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள், சோஸ்திரங்கள் இதெல்லாத்தையும் துதித்து பூஜைகள் செய்ய வேண்டுங்க. அப்போ சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை பார்த்தீங்கன்னா விரதம் மேற்கொள்ள வேண்டுங்க. காலையில் சிறிது உணவை காகங்களுக்கு உண்ண வைக்க வேண்டுங்க. மாலையில் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலையெல்லாம் சாற்றி வழிபாடு செய்யலாமுங்க. மாலையில் பூஜை செய்து முடித்து நெய்வேத்திய பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டுங்க. அப்போ சனிக்கிழமைகளில் விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானானவர் பார்த்தீங்கன்னா ஆயுள் தரக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்காருங்க. அதனால் சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரனுடைய அருளை பெற்று நீண்ட நாள் ஆயுளை பெறலாமுங்க. தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானம் மேலும் தொழில் விருத்தியும் உண்டாகக்கூடுங்க. ஆரோக்கியம், ஆயுள், செல்வம் இதெல்லாம் பெருகி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஏற்படுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவானை மகிழ்விக்கக்கூடிய செயல்களில் ஒன்றாகுங்க. அதனால் சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்வது மிக மிக ஒரு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரம் செய்வதற்கு மிக நல்ல நாள், கால்வாய் போடுவதற்கு மிக உகந்த நாள், விவகாரம் தொடங்குவதற்கு மிக ஏற்ற நாள், வயல் உழுவதற்கு மிக சிறந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:52 மணி முதல் 7:56 மணி வரை, கன்னி லக்கணம் 7:57 மணி முதல் 9:56 மணி வரை, துலாம் லக்கணம் 9:57 மணி முதல் 11:56 மணி வரை, விருச்சக லக்கணம் 11:57 மணி முதல் 2:01 மணி வரை, தனுசு லக்கணம் 2:02 மணி முதல் 4:13 மணி வரை, மகர லக்கணம் 4:14 மணி முதல் 6:19 மணி வரை, கும்பலக்கணம் 6:20 மணி முதல் 8:13 மணி வரை, மீன லக்கணம் 8:14 மணி முதல் 9:54 மணி வரை, மேஷ லக்கணம் 9:55 மணி முதல் 11:36 மணி வரை, ரிஷப லக்கணம் 11:37 மணி முதல் 1:30 மணி வரை, மிதுன லக்கணம் 1:31 மணி முதல் 3:36 மணி வரை,
கடகலக்கணம் 3:37 மணி முதல் 5:47 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்குண்டான சுபஹோரைகள் அறிந்து செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஹோரை ஒரு மிக மிக விசேஷம் வாய்ந்த வருதுங்க. அப்போ சனி ஹோரை நவக்கிரகங்களே ஆயுள், தொழில், கர்மா சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க. அப்போ சனி ஹோரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுங்க. அப்போ கடனை அடைப்பதற்கு மிக ஏற்ற ஹோரையாக இருக்குங்க சனி ஹோரை. அப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலே ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைபயணம் துவங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹோரை ஒரு மிக சிறப்பான ஒரு ஹோரைங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற ஹோரைனே சொல்லலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமைனாலே சனி பகவானை வழிபடுவதற்கு மிக ஒரு ஏற்ற நாளுங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நீங்கள் நீல நிற உடைகள் அணிந்து கொண்டு அல்லது கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்துவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமையில் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் நல்ல பலன்களும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, புதன், சூரியன், கன்னியில் சுக்கிரன், விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வதன் மூலம் தான் உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க. அப்போ யதார்த்தமான ஒரு குணங்களோடு இன்றைய நாள் இருங்க. எப்பொழுதும் போல இருப்பதாக இருந்து கொள்ளுங்க. அமைதியான ஒரு மனநிலையில இருங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. போட்டிகளில் இதுவரை இருந்து வந்த தயக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள், இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடுங்க. மனதில் எதிர்காலம் தொடர்பான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாள் பழைய நினைவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் சில சோர்வுகள்லாம் உண்டாகலாம். அதனால கொஞ்சம் கவனமுடனும் இருங்க.
உங்களுடைய தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்களுடைய காரியங்கள் முடிவதில் சிறு தாமதங்கள் தடைகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. மாலையில மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்று கிடைக்கக்கூடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுது. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில எதிர்பார்த்த தகவல் கிடைப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க தருங்க. அப்போ வியாபாரத்துல உங்களுக்கு பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பாங்க. அவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. நீங்களே உங்களுடைய வியாபாரத்துல முன்னின்று நடத்துங்க. அதுதான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள்லாம் செய்ய நேரலாம். அதனால பணிகளை கொஞ்சம் தவறுகள் நேராத வண்ணம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்க செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குங்க. இன்றைய நாள் அவ்வளவு ஒன்றும் பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குமானா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பாக இல்லை உங்களுக்கு. அதனால் வேலையிலையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. இன்றைய நாள் எப்பொழுதும் போல உங்களுக்கு நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அகந்தையான மனப்பாங்கை நீங்க தவிர்க்க வேண்டுங்க. அப்போ உங்கள் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான ஈகோவை நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு அந்த ஈகோவெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க. அமைதியாக இருங்க. ஏதாவது பேசுனாங்கன்னா நீங்க ஓகே அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாலே போதும். அந்த பிரச்சனை எதுவுமே வராது. மனதளவுல நீங்க விட்டு கொடுத்து செல்லுங்க. புரிந்து கொள்ளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படுவதால புரிந்து கொண்டு கவனமுடனும் பேச்சில நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குதுங்க. அப்போ அவர்களுடைய படிப்பு இதுல எல்லாம் கவனத்துல பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருப்பதால அவங்கள பத்தி நீங்க எந்த இடத்துலையும் கேர் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும். அவங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற செலவினங்கள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயமாக இருக்கீங்க. நிதியில உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அதனால இதெல்லாம் ஒரு நிதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்து அதை பயனுள்ள வகையில பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அப்போ பணத்தை கையாள உங்களுக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தொடை மற்றும் கால்வலி இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ நடைபயிற்சி பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. வியாபார பணிகளில் உங்களுக்கு சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தாயாருடைய உடல்நலம் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோக பணிகளில் ஒரு புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சுபகாரிய எண்ணங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு சில அசௌகரியங்கள்லாம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கொஞ்சம் ஒரு விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துவது நல்லது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தொடர் முயற்சிகள் உங்களுக்கு சில பலன்களை, வெற்றிகளை கொடுக்குங்க. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் காணப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக இசை கேட்பது, இதன் மூலம் உங்களுடைய மன அமைதியை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாமுங்க. தொழில் நிமித்தமான சில எந்த ஒரு பயணங்களாக இருந்தாலும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். புதுவிதமான ஒரு சூழ்நிலைகள்ல மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய அனுபவமும் உங்களுக்கு ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவு ஒரு சிலருக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உபரி வருமானம் பெறுவதற்கான ஒரு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதுங்க. எதிர்பாராத சில தடைகளின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். உடல்நலம் சார்ந்தவற்றில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு.
பொருளாதார வரவு உங்களுக்கு நிச்சயம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இருப்பினும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செலவு செய்வது மிக நல்லது. உங்களுடைய செயல்களில் திட்டமிடுவது மிகவும் அவசியமாக இருக்குங்க. அதே போல செலவுகள்ல சற்று கவனம் செலுத்துவது மிக நல்லதாக இருக்கு. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதே போல உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. சிவபெருமானை வழிபட உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்றி சிறப்பாக திட்டமிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ வேலையில ஒரு சுணக்கங்கள் ஏற்படும், தொழிலையும் ஒரு சுணக்கங்கள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடுங்க. அதெல்லாம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமுடன் செயலாற்ற வேண்டியது, பணியாற்ற வேண்டியது, இதெல்லாம் நல்லதுங்க. அப்போ உங்களுடைய திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. இன்றைய நாள் திட்டமிட்டு செயலாற்றும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் வெற்றியாக முடியுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உணர்ச்சி வசமாக நீங்க நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால இந்த மாதிரியான உறவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது இன்றைய நாள் நல்லது. குடும்பத்துல குழந்தைகளால உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில பணம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. இருந்தாலும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் இன்று நாள் குறைந்துதாங்க காணப்படுது. அப்போ நிதி நிலைமையில செலவினங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. இதெல்லாம் நிதி நிலைமைக்கு கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பை உயர்த்தி கொடுக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வேலை காரணமாக சில பதட்டம், மூட்டு வலிகள்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல்கள்லாம் கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சுபகாரியங்களை முன்னின்று உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு செயலும் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுபவம் மிக்கவர்களுடன் ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. புதிய பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதே போல் அமைதி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குருவும், 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க.
தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி, மன தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனையினுடைய போக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. அலுவலகத்தில் ஒரு சில மாற்றமான சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க.
மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு, அதே போல் சம்பள உயர்வு, இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்போவே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை எல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. வேலையாட்களால் ஏற்பட்ட சில இன்னல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சிறுதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு மனதில் சில மாற்றங்களும் ஏற்பட காண்பீங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் புதுவிதமான தைரியம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம், எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது.
ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுக்களை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல் உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாமனுடைய வழியில் தாய் மாமன் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் பிடித்தமான பொருட்களை எல்லாமே இன்றைய நாள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளும் கூடங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உத்தியோக ரீதியாக சில பாராட்டுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தினருடைய குணமறிந்து நீங்கள் இன்றைய நாள் செயல்படுவது மிக நல்லது. பிடிவாத போக்கையெல்லாம் நீங்கள் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் பயனுள்ள முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள்
நற்பலன்களை அதிகமாக இன்றைய நாள் எதிர்பார்க்கலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எண்ணல்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக மறையக்கூடும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூகம் தொடர்பான சில பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நல்ல வெளியிடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு காணப்படுதுங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் நல்ல லாபங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படும். சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்களும் இருந்தால் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அவசர முடிவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது இன்றைய நாள் நல்லது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் விரைவில் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் இருக்குது. உங்களுடைய பணிகளில் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதையெல்லாம் நீங்கள் எளிதாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடும். அதே போல் வேலையாட்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியும் நல்லிணக்கமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இருவருக்குமே இடையே பார்த்தீங்கன்னா சில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதே போல் மனைவியுடைய சில புரிதல்களை எல்லாம் நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எப்படியுமே இன்றைய நாள் கவலை கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அது கல்வியிலையும் இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறைகளில் இருந்தாலும் சரி, போட்டிகள்லையும் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் அவர்களுடைய தன்மை மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா பங்கு முதலீடு செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடுங்க. பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சமூகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் ஒரு தெளிவான சிந்தனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்த தொழில்களில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வெளிவட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடுங்க. ஏதாவது பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக நம்பிக்கையான நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் சற்று எல்லாமே அதிகமாக விளையக்கூடும். நீங்கள் சிறப்பாக எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் திட்டமிட்டு முக்கிய முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கலாம்.
அதில் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இன்றைய நாள் எடுப்பது மிக சிறப்பு. இன்று உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் விரைவில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றி காண்பீங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் உங்களிடம் இருக்குங்க. உங்களுடைய பயணங்களால சில உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிதாக நீங்க கடந்து விடுவீங்க. எனவே அதிக பயணத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. இழுபடியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் முடிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வீட்டோட தேவைகளை எல்லாம் அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலம்லாம் இன்றைய நாள் அமையுதுங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே நீங்க எளிதில் வெற்றி காண்பீங்க. உற்சாகமான நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த பணம்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நீங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடுங்க இன்றைய நாள். உங்களுக்கு உங்களுடைய முக்கிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ பிள்ளைகளோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. மாலையில உங்களுக்கு நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. அப்போ புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக நீங்க செய்யக்கூடிய மிக ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் வெளியில சென்று மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. காதல் அஃபேர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. அதே போல உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செய்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அக்கம் பக்கத்துல இருப்பவங்களோட ஆதரவுகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்குங்க. என்ன ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை எதையுமே வெளியிடம் யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மூத்தவர்களோட மூலம் பண வரவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய முன்னோர்கள் அப்படி இல்லைன்னா தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இவர்கள் மூலம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு மனதளவில் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லை. அப்போ ஆரோக்கியத்துக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஆரோக்கியம் மேம்பட்டுக்கிட்டே இருக்குங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமான உங்களுக்கு முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் நடைபெறக்கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நறுமண பொருட்களுடைய வழிகளில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. விவசாய பணிகளில் உங்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தர்ம காரியங்களில் ஆர்வமின்றி செயல்படுவீங்க. எதையுமே ஆராயாமல் செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகளை இன்றைய நாள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்
காய்ச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்போ தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதில் கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலையில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையருடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நுட்பமான ஒரு செயல்பாடுகளில் உங்களுடைய ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உடல் தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய போட்டிகளில் தேர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குருவும், 9ஆம் பாவத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் திருப்தியும் அதே போல் சாதனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் ஏற்பட போகுது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது பேராசை இன்றி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வேளாண்மை தொடர்பான சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆலோசனைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு தெளிவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமான ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடுங்க.
குடும்பத்தினர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதுங்க. எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் சக பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் எதையுமே ஏற்படுத்தி தராதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய பணிகளில் பெரிய அளவில் நீங்கள் சாதித்ததாக இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை தராட்டா கூட உங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குங்க. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைத்து இரண்டு பேருமே நல்லா பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதை நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அந்த மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான புரிந்துணர்வு மிக அற்புதமாக காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிக பணத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஊக்கத்தொகை உங்களுக்கு அதிக அளவில் வருங்க. இதர வகையிலையும் உங்களுக்கு பணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல உடல்நிலை காணப்படுங்க உங்களுக்கு இன்றைய நாள். அதனால் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக வைத்திருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க இன்றைய நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களிடத்தில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய வரவுகளில் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்கள் வழியில் ஒரு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அடுத்தவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய சிக்கல்களில் இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியன், புதன், கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகரராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைய போகுது. உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது.
வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைய நாள் தீர்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய பணிகளில் செயல்களில் பொறுமையுடன் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அப்போ அவசர முடிவுகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவி மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய யோசனைகளுக்கு மதிப்புகள் மரியாதைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படும். அதே போல் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் காணப்படுங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதுலேயுமே இருவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சின்ன சின்ன உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றபடி அவங்கள பற்றி இந்த படிப்பு விஷயங்கள், போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமான பண வளர்ச்சி எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே தென்படுதுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. இதனாலே உங்களுக்கு அதிக ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் அறிமுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் நல்ல வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் தவறிய சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்க போகுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையக்கூடுங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் இன்றைய நாள் எளிதாக வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய சிறிய திட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்து உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய துறை சார்ந்த தேடல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு
அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்களும் உண்டாகக்கூடுங்க. வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக உகந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு கஷ்டங்கள், அதாவது பிணக்குகள், இதெல்லாம் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும், அன்பு அதிகரிக்கக்கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் புதிய முயற்சிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னே சொல்லலாமுங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை விரைந்து திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆற்றலும் மன உறுதியும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படுவதால் எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுது. அதே போல் எந்த ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வெளிக்காட்டாமல் சாதாரணமான ஒரு மனிதர் போல் எளிமையாக இன்றைய நாள் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் ஒரு தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிற்பகலுக்கு மேலே ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான முயற்சிகள் இருந்தால் அவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் பண்ணலாம். மிக அற்புதமாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஒரு சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் இன்றைய நாள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் எளிதாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மனசளவில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கையுடன் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் சில சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய துணை வழியில் உறவுகளால் உங்களுக்கு சில அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களால் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனதளவில் உங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் கால தாமதங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பணி நிமித்தமான ஏதாவது பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுது. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் நீங்கள் துரிதத்துடன் இருப்பீங்க. அதே போல் உங்களிடம் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை அடைவது இன்று எளிதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க அமைப்புகள் தாங்க இருக்குது. தொழில் ரீதியான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க.
போகுதுங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாள் எடுப்பீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முயற்சிகளில் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எதிர்பாராத பண உறவுடன் சில திடீர் செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தினருடன் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்த பணம் எல்லாம் இன்றைய நாள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் நல்ல வழக்கம் போல் நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் இனிமையாக பழகுவீங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது மிக நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில், கல்வி விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளால் நற்பெயர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கல்வியில் நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை எல்லாமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. நீங்கள் சிறிய வகையிலான சில கடன்களும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அதனால் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொடர்பான மாற்றங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கடன் தொடர்பான சில பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த இழுபறிகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.